வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், ஈரானுடைய தாக்குதல் மிக பெரிய லெவலில் பாதிக்கும் வர்த்தகம், தாவேகாவுடைய நேற்று இஃப்தார் நோன்பு திறப்பு விழா, நிறைய சர்ச்சைகள், கூட்டணியை பற்றி பேசினா அது அவதூறு, தலைவரே இப்படி பேசியிருக்காரு, திமுக கூட்டணியில் மீண்டும் சர்ச்சை, அதிமுகவுடைய எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு டெல்லி பயணம், பியூஷ் கோயல் அவருடைய பயணம் ரத்து, நிறைய குழப்பங்கள் இருக்குதுன்னு மீடியாவில் பரப்பப்படுற விஷயம், உண்மை நிலவரம் என்ன, அதையும் பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ப்ரமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நேற்று இரவு, அதாவது நம்முடைய இன்றைய காலைப்படி ஈரானுடைய தாக்குதல் கத்தாரில் நடந்தது. மிகப்பெரிய லெவலில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த ராஸ் லஃபான் அந்த ஏரியாவை வந்து அடிச்சிருக்காங்க. எல்என்ஜியோட மெயின் ப்ரொடக்ஷன் அண்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற இடம் அது. மிகப்பெரிய தாக்குதல். அது மட்டும் இல்லாமல் ஆராம்கோவை மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சவுதியும் இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி போயிட்டுருக்கு ஈரான் போர்? இது மக்களை, நம்ம இந்திய மக்களை பெரியதளவில் பாதிக்க இருக்குது. இதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, எப்படின்லாம் பண்ணலாம்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தேவைகளை சுருக்கிக்கணுன்றது தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். ஈரான் வார் வந்து ஈரான் மேலே குற்றம் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் இன்றைக்கி நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம், ஒரு கிறுக்கன் ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் உருவாகிறான். இந்த ஒரு ட்ரம்ப்ன்ற ஒரு கிறுக்கனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு எண்ணெய் இயற்கை வளங்கள் எல்லாமே இதாகுதுன்னு திரும்ப திரும்ப ஈரான் அட்டாக் பண்ணதுடைய விளைவு, இன்றைக்கி ஈரான் திருப்பிக்கிட்டு எனக்கு என்னென்னு அடிக்கிறதுடைய விளைவு, மொத்தமாக எனக்கு போதில்லை உனக்கும் போட்டோம், எனக்கு ஒரு கண்ணு போதா உனக்கு 2 கண்ணு போட்டோம் அப்படின்ற மாதிரியான நிலைக்கு இன்றைக்கி உலக அளவில், குறிப்பாக கல்ஃபு அந்த வளைகுடா நாடுகளில் எண்ணெய் இது பெரிய பாதிப்பு உண்டாயிருக்குது. நேற்று முன்தினமா இவன் இஸ்ரேல் வந்து அந்த அதாவது சவுத் பாஸ் ராஸ் லஃபானுக்கு ஈரான் கத்தாருக்கிட்டேயே சவுத் பார்ஸ் நார்த் டோம் அந்த எரிவாயு வயலை 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. சவுத்து நார்த். இவனோட இஸ்ரேலோட ஈரானோட சவுத்து, கத்தாரோட நார்த்து. அந்த இதை ஒரு இதை வந்து 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பல வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் சவுதி அரேபியா மற்ற நாடுகள் வந்து இதை வந்து இது பண்ணுது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுக்கும் ஒரு நடுநிலையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இந்த தாக்குதல் இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கிட்ட இந்த மாதிரி வரமாட்டாங்க. இஸ்ரேல் வந்து முந்தா நாள் நைட்டு வந்து ஈரானுடைய எரிசக்தி மையங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது செவ்வாய் இரவு புதன் அதிகாலை நடத்தியிருக்காங்க. இது நீங்கள் நல்லா ஒரு விஷயம் கவனிக்கணும். அமெரிக்கா கூட பயந்து போய் இதை நிறுத்தலான்னு நினைக்கிறப்போ, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த இஸ்ரேல் என்கிற நாடு மத்திய கிழக்கு அந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் வளைகுடா நாடுகளில் எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக, யாரை பற்றியும் கவலைப்படாமல் மனித உயிருக்கு இயற்கை வளங்களுக்கு எப்படி எதிராக இருக்காங்க. இந்த போர் கூட கொஞ்சம் பயந்துக்கிந்து ஏதாவது கொஞ்சம் அடங்குது, ரஷ்யா தலையிடுது, சீனா தலையிடுதுன்னா கொண்டு போய் அடிக்கிறது. ஆமாம். இப்போ ஈரானுடைய அந்த எண்ணெய் வயலில் அடித்தோன்னா அவன் என்ன பண்ணிட்டான், கத்தாரை அடிச்சிருக்கான். 18 மற்றும் 19 நைட்டு அடிச்சிருக்கான். ராஸ் லஃபான் அது வந்து ஒரு தொழில் நகரம். அங்கே உள்ள எல்என்ஜி மையங்கள் மேலே ஈரானு தாக்குதல் நடத்தியிருக்கு. இதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ராய்டர்ஸு, ப்ளூம்பர்கு, அல் ஜசீரா எல்லா ஊடகங்களுமே உறுதிப்படுத்திட்டாங்க. ஷேர் மார்க்கெட்லேயே மிகப்பெரிய வீழ்ச்சி. 2000 புள்ளியா, 2300 புள்ளின்னு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது 2000 இருந்தது. இப்போ 2390. அப்போ இந்த தாக்குதல் வந்து உலக அளவில் குறிப்பாக இந்தியாவிற்கு பெரும் பாதிப்பு. நாம் இது வரைக்கும் அந்த ஹார்மோஸ் வழியாக வர்றதை பற்றி தான் பேசியிருந்தோம். ஹார்மோஸ் வழியாக கொண்டு வரதுக்கான மூலப்பொருள்லேயே பாம மெசைல போட்டு ஷிப்பில் ஏற்றினா தானே நீங்கள் கொண்டு வர பற்றி பேசுவேன். ஷிப்பே ஏற்ற முடியாது. அப்போது அங்கே 40% எரிபொருள் தேவை, இந்தியாவுடைய தேவையை கத்தாருடைய அந்த ராஸ் லஃபான் அது ஈடுகட்டுது. இன்றைக்கி அது வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நமக்கு எல்பிஜின்றது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இதுக்கு மாற்று வழியை இந்தியா தேடி ஆகணும். இந்தியா மிகப்பெரிய நாடு, ஆனால் 40% நம்முடைய தேவைன்னா இல்லை ஒன்றுமே இல்லைண்ணா. இதை தாண்டி நம்ம பார்க்குறது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தாண்டி அமெரிக்காவோட ஏஜென்சி ஒன்று இருக்குது, ரஷ்யா, அப்புறம் ஆஸ்திரேலியா. இவங்களுடைய மொத்த உள்நாட்டு இந்தியா உள்நாட்டு
இவங்க ஆனால் இந்த 3 கண்ட்ரியோட மொத்த ப்ரொடக்ஷனே வந்து 60% மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுலேயுமே இப்போ யுஎஸோட ப்ரொடக்ஷன் சதவீதம் குறைஞ்சிடுச்சு கடைசி 2 வருஷத்தில். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம 40% வாங்கின இடத்துல மீதி போய் ஏற்கனவே 25% நம்மளுடைய உள்நாட்டு இதை பயன்படுத்துகிறோம். 35% தான் ஆஸ்திரேலியா அந்த மற்ற நாடுகளில் வாங்குகிறோம். இப்போ இந்த 40 நம்ம எதை கொண்டு ஈக்குவல் பண்ண முடியும்? இதில் எந்த இடத்துலையுமே வந்து இந்தியாவோட தலைமை எதை பொறுப்பு எதுக்கும் தெரியல. ஆனால் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த போரில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே மதசாயம் பூசுகிற மாதிரி இந்த போருக்கும் ஒரு மதசாயம் பூசுறது. ஈரான் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகலாம், ஈரான் அதை பண்ணலாம் அப்படின்னு. இதை சொல்லாமான்னு தெரியல. இந்த ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் இலங்கையில் நடந்த ஒரு கொடூரத்தை பார்த்துருக்கோம். ஒரு தலைவர் நடந்த கொடூரம் இன்னைக்கு இலங்கையில் நம்ம தமிழ் மக்கள் இறந்தது அது எதுக்காகன்னு எல்லாருக்குமே தெரியும். அதேமாதிரி அவங்களுடைய கமினிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் நேற்று இராணுவத்தோட தளபதி அர்ஜாரி அவரையும் அடித்து கொண்டிருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு 2 கண்ணும் போயிட்டு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அதுதான் தேன் கூட்டில் கல் அடிச்சதுன்னு சொன்னேன். தேனி வந்து யாரை வேணால் கொட்டும். இன்றைக்கி எல்லாரையும் கொட்டிக்கிட்டு இருக்குது. அது நமக்கு எப்போவுமே பெரிய ஊழல் நடந்தால் நம்மளுக்கு கோவம் வராது. நம்மள்ட்ட ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுக்கோ இல்லை பால் விலையோ உயர்ந்தால் தான் கோவம் வரும். அந்த மாதிரி அங்கே இவ்வளோ நாள் போர் நடந்தது. இந்த இஸ்ரேலு இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஈரான் திருப்பிக்கிட்டு அடிக்கிறான். அவன் மட்டும் இல்லை, வளைகுடம் பக்கத்து நாட்டுலாம் அடிக்கிறான்னு சொல்கிறப்பெல்லாம் இதை வந்து ஏஜென்சிகளை வச்சு ஈரான் காமிச்சிருந்தாங்க. நீ போய் அங்கே குண்டு போடலன்னா அவன் அந்த வேலையை பண்ணுவானா? அப்போ அவன் தளபதி அடிச்சு மெசேஜ் போட்டு அடிக்கலன்னா அவன் பண்ணுவானா? ஓரளவுக்கு அதை அடிச்சிட்டிங்க, பெரிய நஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் நிறுத்திக்கிட்டே அது பண்ணலாம். இப்போ அவன் வந்து கத்தாரில் போட்டான். இந்த பாதிப்பு யாருக்கு? 95% முடிச்சிட்டேன்னு சொன்ன ட்ரம்ப்பு இதை ஏன் சொல்ல மறுக்கிறாரு? இந்த 90% முடிஞ்ச எப்படி அடிக்க முடியும்? அவ்வளோ பெரிய மிசைல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. அப்போ எங்கே போய் நடக்குது? 2வது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, பிரச்சனை என்னமோ அவங்க 3 பேருக்குள்ள. இங்கே சமரசம் பேசுகிற பேரில் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன்னா ரியல் பிரச்சனை நமக்கு தெரியாது. அங்கே இருக்கிற பார்டர் பிரச்சனை. இன்றைக்கி பாருங்கள், உலகமே பற்றி எறிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை. இதோடைய விளைவு நமக்கு வந்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடாக வந்து முடியும். கேஸு நம்ம எல்பிஜி சிலிண்டர் வீட்டு உபயோகம் தட்டுப்பாடு வரும். அப்போ மாற்று இதை நம்ம தேட வேண்டியது இருக்கும். விலையேறும். இது இல்லாமல் ஹோட்டல், வணிக வளங்கள், மருத்துவமனைகள், பல விஷயங்களுக்கு கேஸ் சிலிண்டர்கள் தேவை. இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இன்றைக்கி கேஸ் சிலிண்டரு, இயற்கை எரிவாயு இதெல்லாம் பல எல்பிஜி, எல்என்ஜிலாம் பயன்படுது. இப்போ அதில் அடிப்படும். ஒன்றை சார்ந்த ஒன்றுன்னு அடிப்படும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் விலைவாசி உயர்வு. ஈவன்தோ இதுலேயே நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனே அடிப்படும்ல. ஆமாம், லாஜிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக அடிவாங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு மாறுவாங்க, பல பிரச்சனை. அப்போ விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த 6 மாதங்களில் நம்மளை கடுமையாக பாதிக்க போகுது. இப்போ இதையும் பாஜகவுக்கு எதிர்ப்பாக இந்த 5 மாநில தேர்தலில் பயன்படுத்துறதுக்கு திமுக, காங்கிரஸ் முயற்சி செய்வாங்க. மக்கள்கிட்ட பதற்றத்தை தூண்டிவிட்டு அதன் மூலம் பார் இவர்கள் ஒன்றுமில்லை, இவர்கள் தான் காரணம், ஏதோ அங்கே ஈரான் வந்து அதில் போட்டதுக்கு இவர்கள் தான் காரணன்ற மாதிரி கேஸ் தட்டுப்பாடை தேர்தல் பிரச்சாரத்தில் பெரிதாக கொண்டு வரது நடக்கும். இதையெல்லாம் இந்திய அரசு எப்படி சமாளிக்க போகிறது? குறிப்பாக இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் என்ன செய்ய போகிறான்னு தெரில. கோயிலாக போயிட்டு இருப்பாங்கன்னு என்னன்னு தெரில. இது வந்து இதற்கு எதிரான பிரச்சாரங்களை முறியடிக்கும் வகையில் என்ன நடக்குது நாட்டில், யார் காரணம், இந்தியன் கவர்மெண்ட்டால் எவ்வளோ பண்ண முடியும், எவ்வளோ பெஸ்ட்டு பண்ணுது, இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், இந்த மாதிரி மக்கள் பதட்டப்படாத அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணும். மாற்று இதுவும் தேடணும். ப்ளஸ்ஸு நம்ம உள்நாட்டையும் இது பண்ணணும். விலைவாசி பயங்கரமாக ஏறும். இவங்க பயந்து போய் மறுபடியும் புக் பண்ணுற வேலைலாம் நடக்கும். அதனால் மக்களுமே ஈஸியாக புரிஞ்சிட முடியும் திமுகவோட காங்கிரஸோட பிரச்சாரத்தை. ஏன்னா அந்த டீசல் பெட்ரோலில் 2 நாளுக்கு அப்புறம் பெட்ரோலே கிடைக்க டீசலே கிடைக்க நம்ம ஏமாத்தின விதம் இன்றைக்கி என்ன ஆச்சு? எல்லா பல்கும் ஃப்ரீயாக இருக்குது. நீ பாட ஃபுல் டேங்க் பண்ணிட்டாரே, வாங்கடான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் உட்காந்துருக்கோம். ஸோ அது போய் பிரச்சாரம்ங்கிறது தெரிய வரணும். இந்த பிரச்சாரத்தை அது சொல்லணும். பிரச்சாரத்தை யார் முறியடிக்கணும்? ஊடகங்களுக்கு என்ன கேட்டால் கட்டுப்பாடு இப்போ கொண்டு வரணும். மக்களை பயமுறுத்துகிற, பேனிக் பண்ணுற இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற கட்டுப்பாட்டை ஒரு சட்டமாகவே இப்போ கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொண்டு வந்தால் தான் கருத்து சுதந்திரன்ற பேரில் எனக்கு என்னென்னு பயமுறுத்தினாங்கன்னா மறுபடியும் மக்கள்கிட்ட ஒரு பீதி வரும். அதனால் இதை வந்து இது பண்ணோம். இந்த தாக்குதல்னால் சர்வதேச சந்தையில் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்தியா தனது எல்என்ஜி தேவையில் 40% கத்தாரிலிருந்து இறக்குமதி செய்வதால் இது இந்தியாவின் எரிசக்தி விநியோகத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்.
என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலை கண்டித்துள்ள கத்தார் தனது நாட்டில் உள்ள ஈரானிய தூதரக அது வெளியே போக சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவனும் ஏதோ ஸ்டெப் எடுக்க போகிறான்னு அர்த்தம். கத்தாரின் ராஸ்லஃபான் எல்என்ஜி மையத்தின் மீதான தாக்குதல் இந்தியாவில் எல்பிஜி சேவையில் நேரடியான மற்றும் மறைமுகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இந்தியா தனது எரிசக்தி தேவைகளுக்கு சர்வதேச இறக்குமதியை பெரிதும் நம்பியிருப்பதால் இது போன்ற நிகழ்வுகள் கவலைக்குரியவை. எல்பிஜி இறக்குமதியில் இந்தியா தனது சேவையில் 50 to 60% இறக்குமதி பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கத்தார் இந்தியாவின் மிக முக்கியமான எல்பிஜி விநியோகஸ்தரில் ஒன்றாகும். ராஸ்லஃபான் மையத்தில் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் செயல்பாட்டு தடைகள் கத்தாரில் இந்தியாவுக்கு வரும் எல்பிஜி விநியோகத்தை நேரடியாக பாதிக்கலாம். சர்வதேச சந்தையில் எல்பிஜி விலைகள் பொதுவாக கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இதோடு தான் இணைக்கப்பட்டிருக்கு. உலகளாவிய விநியோக சங்கில் ஏற்படும் எந்த ஒரு இடையூறும் எல்பிஜி விலையை கணிசமாக உயர்த்தக்கூடும். இது இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் விலையை அதிகரிக்க வழிவகுக்கும். உள்நாட்டு விநியோகத்தில் தட்டுப்பாடு. கத்தாரிலிருந்து இறக்குமதி குறைவது உள்நாட்டு சந்தையில் எல்பிஜி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடும். இந்த தட்டுப்பாட்டை குறைக்க மற்ற நாடுகளிலிருந்து எல்பிஜி இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும். இது கூடுதல் செலவையும் விநியோகத்தில் தாமதத்தையும், அதாவது ஒன்றுமே இல்லாமல் போகாது, லேட் ஆகும் ஏற்படுத்தலாம். இந்திய அரசு ஏற்கனவே தனது எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்தவும் ஒரு சில நாடுகளில் மட்டுமே சார்ந்திருப்பதை தவிர்க்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதை எல்லாவற்றையும் இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள், அதிமுக தலைவர்கள், அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? கூட்டணி எல்லாரும் பேசணும், பேசி பயப்படாதீங்க. இல்லை, இது வந்து பொறுப்பெடுத்து பேசணும். ஒரு எஸ்ஆர் படிவத்தில் எப்பா எனக்கு ஃபில் பண்ண தெரியலப்பா, தலையே சுத்துதுன்னு எப்படி சொன்ன முதல்வருக்கு இதில் தான் பொறுப்பு இருக்கு. இன்னைக்கெல்லாம் போட்டுருவாரு. அதை விட ஒரு பெருசாக ஒன்று போட்டிருக்காரு. இந்தியாவிலே வந்து ஜவுளி உற்பத்தியில் வந்து தமிழக தான் முதலிடம் வந்திருக்கு. இந்த 4 ஆண்டு ஆட்சிகளில் தான் குஜராத்லாம் கிடையாதா? குஜராத்தில் பின்னுக்கு தள்ளிடுச்சு. மகாராஷ்டிரா. ஆமாம், அதுக்கு காரணம் தமிழக அரசாங்கம், நம்ம திராவிட மாடல் அரசு தான். அப்போ அந்த மின் கட்டணத்தை ஏற்றி மூடிட்டு போய் பல கம்பெனிகள் குஜராத்துக்கு போச்சு. அதுக்கு இல்லைண்ணே, இந்த இடையில இந்த டேரிஃப் பிரச்சனை வரும்போது இந்த கம்பெனிலாம் இழுத்து மூடிட்டாங்க. பிஜேபி தான் காரணம். நீங்க இப்போ மட்டும் அப்புறம் தமிழக இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே. இன்னொன்று, இந்த பட்ஜெட்ல ஏற்றுமதிக்கு வழிவகுத்து கிட்டத்தட்ட ஃபைல்ஸ் நிறைய 2 நகரத்தை வர தேர்ந்தெடுத்தாங்க. ஆமா, சென்டரா போட்டிருக்காங்க. இதில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியை பல்வகைப்படுத்த, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் மாற்று எரிசக்தி ஆதாரங்களை மேம்படுத்தல் ஆகியவை அடங்கும். எனவே கத்தார் விநியோகத்தில் ஏற்படும் தற்காலிக இடையூறு இந்தியாவின் ஒட்டுமொத்த எல்பிஜி விநியோகத்தை கணிசமாக பாதிக்கும் வாய்ப்பு குறைவு. ஏன்னா இந்தியா பெரிய நாடு, அதற்கான வேலைகளை பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். பயப்படாமல் இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு பார்ப்போம். தேவைகளை கொஞ்சம் குறைக்கிற ஏற்பாடு பண்ணணும். 45 நாள் வர சிலிண்டரை 60 நாளைக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடை பண்ணணும். கண்டிப்பாக. நீ வாட்டில் எதுக்கு ஏன்னா சுடுதண்ணி சுட வைக்கிறேன், அது பண்ணுற எல்லாத்துக்குமே இதாகும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள், இண்டக்ஷன் கொஞ்சம் மாறுறது, இண்டக்ஷன் விலையை ஏற்றாமல் கவர்மெண்ட்டு பார்த்துக்கணும். மாற்று அதே மாதிரி எரிசக்தி தேவையில் மாற்று வந்து இவி வெஹிக்கிள்ஸ் ப்ளஸ்ஸு அதான் லித்தியம் இது ப்ளஸ் சோலார் எனர்ஜியை நாம் தமிழகத்தில் குறிப்பாக பயன்படுத்துறதுல பயங்கர பின்னடைவு. இந்தியா முழுவதும் சோலார் எனர்ஜியை பயன்படுத்துறதுக்கு இது பண்ணுறாங்க. அது மூலிமா மின்சக்தி எடுக்கிறது, மின்சாரம் இது. அந்த மின்சாரம் இருந்தாலும் நீங்கள் மின்சார இது ஸ்டவ் வச்சு நீங்கள் எரிசக்தி தேவை பண்ணிக்கலாமே. அப்போ சோலாருடைய அந்த தேவையை இது பண்ணணும். அப்புறம் அந்த கவுட்டாங்கலாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் இந்த பயோகேஸ் அதெல்லாம் வந்து கிராமத்துகளில் கொண்டு வந்தால், எனக்கு ஒரு சேனலுடைய ஹெட்டு அவர் பேசியிருந்தார். அவர் சார் எங்களுடைய பண்ணையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பக்கெட்டு சாணம் ஊற்றுவோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே எல்இடி லைட்டு கீட்டு ஃபேனுக்குன்னு எல்லாத்தையும் அதை பார்த்துக்கும். அந்த குளிர் காலத்தில் மட்டுமே என்னமோ சொன்னார், கொஞ்சம் குறையும், கூட 2 பக்கெட்டு ஊற்றுற மாதிரி இருக்கும். மற்றபடி செம்ம இது சார் எங்களுடைய இதுவே 4-5 எருமாடு இருக்குது, அந்த சாணங்கணும் அதுவே போதுமான அந்த இதை பார்த்துக்கோம் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் நோக்கி நகர்ற ஏற்பாடுகள் இருக்கும். இல்லை, இதையும் தாண்டின அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய சகோதரர்கள் தான், அது இஸ்லாம் ஆகட்டும், கிறிஸ்டினும் இந்து ஆகட்டும், எல்லா சகோதரர்களுமே வந்து நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா போர் வந்து வேறு மாதிரியான ஒரு திசையை நோக்கி செல்லுது. இப்போ சவுதியும் வந்து நாங்கள் போரில் குதிக்க தயாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. யாரோட உயிர் சேதமும் இல்லாமல், பொதுவாக இந்தியர்களும் இல்லை, யாரோட உயிர் சேதமும், எந்த மக்களோட உயிர் சேதமும் இல்லாமல் நல்லபடியாக சேர்ந்து ஈரான் அடித்தாங்கனாலும் ஈரானுக்கு பாதிக்கிற மக்களும் பாதிப்பு, அவன் திருப்பிட்டு அடிப்பான். அது இதை தான் எதிர்பார்த்தான். இல்லை, மிடில் ஈஸ்டில் ஈரானோட பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அதை வந்து கலட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய வர்த்தகத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். அதை வியாபார ரீதியாகவோ அல்லது அந்த புவியியல் ரீதியாகவோ போனவங்களுக்கு தான் தெரியும். இன்னொன்று, எல்லாருக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பேருக்கு தெரியாது.
ஈரான் ஈராக் யுத்தம் வந்து 80s ரொம்ப வருஷம் நடந்தது. அப்போ அது ஒரு பெரிய பாதிப்பு கொண்டு போணுச்சு. அதுக்கப்புறம் பேசி கீசி ஒரு வழியாக முடிச்சு வச்சாங்க. அப்போ பேசின யாசர் அரஃபத்தும் ஒரு முக்கியமான நபர் இல்லையா? அவர் அன்னைக்கு இன்னைக்கு அவர் இடத்தையும் தாக்கப்படுது. என்ன சொல்றது சொல்லுங்க. அப்போ அந்த இது இப்போ ஈரான் ஈராக் யுத்தமாக இன்னும் மாறல. இல்லைண்ணா, இதில் நடக்கக்கூடிய ஒரு சைடு அரசியல், அது இந்த மக்களுக்கு புரியாத ஒரு அரசியல் என்னென்னா, இஸ்ரேலும் சவுதியும் கை கோக்கிறதுக்கு தான் அமெரிக்கா இந்த மிகப்பெரிய ஒரு கேம் விளாடுறாங்க. அதுக்குண்டான கேமுக்குண்டான பிரதிபலன் இப்போ தெரியாது மக்களுக்கு. இது போகும்போது தெரியும் போது தான் அதோட விளைவு தெரியும். இதில் முக்கியமானது ஒன்று நீங்கள் சொன்னது அந்த கார்க் ஐலாண்டு. இப்போ இதெல்லாம் தாக்குனா இனி கார்க் ஐலாண்டை விட்டு வைக்க மாட்டாங்க. அப்போ 1,86,00,000 பேரல் மேலே தாக்குதல் நடந்தால், அதை மட்டும் இல்லைண்ணே, அந்த இடத்துல தாக்குதல் நடந்தால் அதை சுற்றி இப்போ இருக்கிற கடல் வளத்துலேருந்து எல்லாமே இப்போ இருக்கிற ஷிப்பு மட்டுமே, அந்த கார்க் ஐலாண்டை சுற்றி இருக்கிற ஷிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 120. நம்ம ஷிப்பு இருக்குது. நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய ஷிப் இருக்குது, நம்ம நாட்டிலேருந்து போன ஷிப்பு இருக்குது. அங்கே இருக்கிற வேலை பார்க்குற எல்லாரோட உயிருமே இருக்குது, மாலுமிகளோட உயிர் இருக்குது. எல்லாமே நல்லபடியாக முடியணும். அது நல்ல தினங்களாக போய் வரணும் வர காலகட்டங்களில். ரைட்ண்ணே, இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவோம்ண்ணே. நேற்று ஒரு அக்கப்போர் மகாபலிபுரத்தில் நடந்திருக்குண்ணே. தாவேகா சார்பா இப்தார் நோன்பு திறப்பு விழா. எப்போ இது வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான்ப்பா இந்த திறப்பு விழா, நீங்கள்லாம் கலந்துடக்கூடாது முதல்ல. அது ஒரு விஷயம். என்ன பார்வை பார்வை என்னன்னே சொல்லலை. இப்தார்ன்றதே ஒரு மத நல்லிணக்கு பிஜேபியே நடத்துகிறாங்க. ஆமாம், இல்லை இதில் எல்லாமே அவர் குன்றக்குடி அடிகளார்லேருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. பலர் நம்ம பார்த்துருக்கோம். அதுவே நீங்கள் பண்ணக்கூடாது. இவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்குது. என்னதான் உலகம் முழுவதும் ஒரு சோகம் நடந்தாலும் இவங்க பண்ணுற காமெடி தான் பெரிய விஷயமா தெரியுது. அதில் என்னென்னா, ஒருத்தர் என்னன்னா கூட்டணி எல்லாமே வதந்தி, ஒருத்தர் எங்களுக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொன்ன 100 வதந்தி. இதுக்கு நடுவில் ஒரு வதந்தி, நேற்று தலைவரே ஒரு வதந்தி என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பார்த்தீங்கன்னா அருவறுப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவதூறு, அருவறுப்பு இல்லை அவதூறு, கூட்டணி பட்சத்தையும் ஒரு அவதூறு. இப்படி ஒரு தலைவரை எங்கன்னே பார்த்துருப்போம். அதாவது இவர்கள் பால்வாடிகள், குழந்தை கட்சி, இவர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க மற்றவர்களே குழந்தைகள் என்று. உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், இன்னைக்கு காலில் கூட என்கிட்ட 2-3 பேர் பேசுகிறாங்க தாவாய்க்கால இருந்து. எங்கேருந்து நம்பர் வாங்குறாங்கன்னு தெரில சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சார். சார் எங்கள் இதில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், கொஞ்சம் பேசுங்க சார்னு விழாவாரியாக சொல்கிறாங்க. அப்போது அவர்களுக்கு என் மேல் வைத்திருக்க நம்பிக்கைக்கு நான் உண்மையிலே கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவர்களுக்கு என்னென்னா, இவர் யாரையும் பேர் சொல்லலை. சிபிஎம்மில் எழுதுனதுக்கு இன்னைக்கு காலைல ஒருத்தர் ஃபோனு, இப்படியோ தான் சார் நல்லா எழுதியிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு தகவல் கிடைக்குது? அதுக்கு தான் தகவலா என் கூட இருந்தவங்களுக்கு தான் மூலியமாக தான் கிடைக்குது. யார் உங்களை அவ்வளோ பெரிய ஆளா? நீங்கள் நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நான் இருந்த காலத்தில் இருந்தவங்க இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க. அதனால் அவர்கள் பலரும் என்கிட்ட சொல்லலாம்ல. அப்படி யாராக இருக்கு, மாநிலக்குள்ளே இருக்கலாம், மாநில செயற்குள்ளே இருக்கலாம், மாவட்ட செயலாளர்களாக இருக்கலாம், பலரும் இருக்காங்கல்ல. அப்படி இப்படியே அவருக்கு எதிர்பார்த்து கிடைக்கலன்னு தெரில. எனக்கும் டைம் இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேங்க. அவர் நீங்கள் எழுதிருக்கிறது நல்லா இருக்குன்னு தான் ஆரம்பித்தார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்னு ஆரம்பிச்சுதானே அங்கே போவோம். அதனால் சொல்கிறோம் வச்சிங்களேன். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே தப்பு நடக்கிறது மேட்ரு இல்லை, தப்பு எப்படி வெளியே தெரிஞ்சிடுதுன்னு தான் அவங்கவுங்களுக்கு கோவம் வருது. அப்போ இவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சிடி நிர்மல்குமார் என்னமோ பரம்பரை தாவேகா மாதிரி, அவர் பெரிய புத்திசாலி மாதிரி வதந்தி, காங்கிரஸ் கூட பேசினதே வதந்தி, நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு வாங்கலாம், அந்த மாதிரி அதுவும் இது இதுவும் இது, நான் தாவேகால இருக்கிறதே வதந்தின்ற மாதிரி லெவலுக்கு அவர் பேட்டி கொடுத்தாரு. மறுநாள் அவருக்கு இவர் பதில் சொல்லிட்டாரு, பாதிக்கு பாதி தரேன்னாங்க, 2.5 வருஷம் இவர் சிஎம்மாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சொன்ன வதந்திலாம் என்ன, இன்னொன்று கொள்கை எதிரின்னு சொன்ன ஆள்கிட்ட தான் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இல்லை 2 பேருக்குமே கைத்தட்டல் கொடுக்குற தாவேகாவினர் நம்ம என்ன சொல்ல, அவங்களாம் குழந்தைங்க, ஏன் காருக்குள்ளேயே இல்லை இவர். இல்லைண்ணே, அப்படி இருக்கும்போது நீ மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, விமர்சனம் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் அரசியல் தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் அதுதான் நான் சொல்கிறேன்னே, இவர்கள் குழந்தைகள், இவர்கள் மற்றவர்களை குழந்தைகளாக நினச்சிக்கிட்டு வளர்றது. நீங்கள் காருக்குள்ளே வச்சு கையாட்டினாரு, போதுமா அப்படின்னாரு, போதுமே அப்படின்னு நான் சொன்னேன்னா நீ காருக்குள்ளே இருந்தியா? அதுவே பெரிய கேள்விக்குறி இல்லை. அவன் வீடியோ எடுத்து வெளியிட்டாங்கன்னா இன்றைக்கே 2-3 வீடியோ வெளியே வந்திருக்கு. அது மாதிரி வெளியே வந்துட்டா என்ன செய்வீங்க? நீங்கள் எங்கே இருந்தீங்க? உங்களை விட்டுட்டு ஹோட்டலில் விட்டு. இதில் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் அழித்த பல வீடியோக்கள் இன்றைக்கி ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு. அதுவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆக போகுது உங்களுக்கு. அதனால் இவர்கள் நிலைமை நான் சொன்னேன்ல, அடி முட்டாலும் தன்னை அதீத புத்திசாலியான அவனும் அடிமுட்டால தான் இருப்பான் நினச்சிக்கிறவனும், எங்கேயுமே வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. அவன் அப்படி இருந்தாலும் வெற்றி இருந்தாலும் அது தற்காலிக வெற்றியாக தான் இருக்கும். அடுத்த கட்டமாக அந்த வெற்றி தொடராது. நீங்கள் திமுகவில் இருக்கிற வரைக்கும் வைகோவுக்கு வெற்றி மேல் வெற்றி. வைகோவுடைய தலைமை பண்பு யாருக்கும் தெரியாமல் இருந்தது.
வைகோ வெளியே வந்தோடனே கட்சி ஆரம்பித்தோடனே அவருடைய மேதாவித்தனம் அந்த இது இருக்குல்ல, ஆமாம். அது நிலைமையுடைய யதார்த்தத்தை உணராத தன்மை. அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்குன்னு தெரியாது. அவர் என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்களான்னு. அவர் நிலைமையை எடுத்துக்கலன்னா அது அவருடைய பலகீனம் தான். லாஸ்ட்டில் 96ல் அவருக்கு படுதோல்வி கொடுத்தது. அதுலேருந்து அவர் எந்திக்கவே இல்லை. ஆனால் ஓட்டு வாங்கியிருந்தார். இதே மாதிரி தான் பல இடங்களில் ஓட்டு வாங்கியிருந்தார். அந்த ஓட்டு வாங்கத்தோடு நம்மளை பாதிக்கூடான்ற லெவலுக்கு 94லேருந்தே ரஜினியை ஆப்ரேட் பண்ணுறது, ரஜினி ரசிகர்களை கவர் பண்ணுறது, மூப்பனார் வந்து மூப்பனாரை பிடிச்சிட்டது, ஷோவை பிடிச்சிட்டுன்னு கலைஞர் கரெக்டான மூமெண்ட் எடுத்து ஜெயிச்சிட்டாரு. இவர் ஓட்டு என்ன தான் வாங்கியிருந்தாலும் நிலைமையை தவறாக கணித்ததால் அவரால் ஜெயிக்க முடியல. அப்போது அதீத புத்திசாலியும் வேலைக்கு ஆகாது, அதீத முட்டாள்தனமும் வேலைக்கு ஆகாது. இடையில எல்லாரோட கருத்தையும் ரிசீவ் பண்ணி சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவு எடுக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ இவர் அந்த வேலையை செய்யறதுக்கான இதுவே இல்லை. ஒரு பத்திரிகையாளர் நேற்று என்கிட்ட பேசினார், சொன்னார், சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜய் கிடையாது, நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன், பயங்கர நாலேஜு, அவருடைய மீட்டிங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட் மாதிரி இருக்கும், அவர் கேட்குற கேள்வி இது நுணுக்கமாக கவனிப்பார், ரொம்ப இது பண்ணுவார், அவருக்கு ஒரு டீமே வச்சுருக்காரு, பல இது பக்காவாக இருக்குது, அப்படிலாம் இருக்க ஏன்பா என்டிஏ விட்டாருன்னு கேட்டேன். சார் ஜான் அவர் வந்து ஒரு அவங்களுடைய சமூக மதம் சார்ந்தது, சரிங்க, அது நம்பிக்கை, அது வேறங்க, கட்சி நடைமுறைன்னு வரும்போது தொண்டர்களை பலி கொடுக்குற மாதிரி ஆகுதுன்னா, சார் இவரும் அதை நம்புகிறாரு, தீவிர அவங்களுடைய மதத்தில் தீவிர இது விட்டு அதே சமயத்தில் சாய்பாபாவுடைய தீவிர பக்தர், எவ்வளோ முரண் பாருங்க. அவர் வந்து பரிசுத்த ஆவி என்கிட்ட பேசுதுன்னு சொல்லுவார் அப்படின்னாங்க. அப்போ ஏப்பா நான் சொல்கிறது கரெக்டு தானே, எனக்கு வந்த தகவல் சரி தானே. சார் நீங்கள் சொல்கிற தகவல் கரெக்டு, உங்களுக்கு வந்த தகவலும் சரி. அப்போ இந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவர்களும் இன்னொரு நம்பிக்கை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரெண்டும் கருத்து பரிமாற்றம் பண்ணக்கூடியதில் காலையில் இதே வந்து ஒரு கோட் அனுப்புவாராம், அதுவே வந்து முக்கியமான ஒரு பைபிள் கோட்டை தான் தினமும் அனுப்பி அதை ஒரு அஜெண்டா வச்சு தான் வேலையை ஆரம்பிக்கிறாருன்னு. தினசரி இதுதான் நம்ம அஜெண்டா, இதை வச்சு தான் தலைவர் விஜய் அவர்களை அட்டாக் பண்ணணும், நம்ம உள்ளே போகிறதுக்குண்டான விஷயம் சொல்லி பல தலைவர்கள் செங்கோட்டையெல்லாம் ரொம்ப நொந்து போயிட்டாராம். இல்லை பேச்சாவது நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையே போய் தெரியல, பேச்சாவது ஏதோ நடக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. திமுக போனாலும் போய் அதான் பேச்சாவது நடக்குதுன்னு சொல்றாங்க. யார் சொல்றது எடுத்து சொல்றதுன்ற லெவல் போயிட்டார் அவர். யார் எது சொன்னாலும் கேட்டுட்டு மறுநாள் ஜானோ இல்லை புஷியோ மண்டைய கழுவுனா கேட்டு இதே வார்த்தையை என்கிட்ட கேஎஸ்ஆர் சொன்னார். தம்பி 3/4 மணி நேரம் பேசுவோம் தம்பி, நல்லா ரிசீவ் பண்ணுவாப்புல, அப்பப்போ அவர் டைரி வச்சிருப்பாரு, அதில் குறிச்சிக்குவார், மறுநாள் பார்த்தா புதுசாக பார்க்குற மாதிரி பார்ப்பார் தம்பி, நைட்டு ஃபுல்லாக இந்த ஜானும் புஷியும் மண்டையை கழுவிடுவாங்கண்ணா. இதே வசனத்தை நேற்று மறுபடியும் கேட்டேன். அப்போ எவ்வளோ சிக்கல் தலையை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சிட்டாங்களா, மாரிதாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாம், இன்னும் சிலர் ஆரம்பிச்சிட்டாங்களா. எனக்கு இதில் வந்து நான் க்ரைம் பார்த்ததுனால சொல்கிறேன், அந்த அளவுக்குலாம் எனக்கு என்னென்ன சினிமா ஷூட்டிங்லாம் எடுக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஆனால் இவர்கள் பால்வாடிகள் என்ன வேணால் செய்வாங்க, அதனால் எனக்கு இப்படியும் பேச முடியல அப்படியும் பேச முடியல. இல்லைண்ணே, ஒரு சில அனுபவசாலிகள் வந்து நமக்கு தெரியும், ஒரு சில அனுபவ கட்சிகள் இந்த மாதிரி விஷயம் பண்ண மாட்டாங்க, நான் அது பேரை கெடுக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனால் வந்து இது வந்து என்னன்னே புரியாத கட்சியாக இருக்குல்ல. நீங்கள் கேமரா எடுக்கான்னு தெரிஞ்சும் இப்போ இது வந்து இஸ்லாம் மக்கள் தான் உள்ளே வரணும், நீங்கள் போங்கப்பான்னு சொல்கிறது, அது வேற பார்த்துக்கிறாரு கேமரா பார்த்து. இல்லை இன்னொரு வீடியோ வைரல் ஆச்சு தெரியுமா, நாங்கள் தனியாக இருக்கிறோம் மதசார்பற்ற அணிதான் அப்போ புஷி ஆனந்த் முறைக்கிறத பார்க்கணுமே, தலைவரை கவுத்திட்ட தலைவரை, அவ்வளோதான் தலைவர். இல்லை நேற்று ஏன் அந்த ஒரு சின்ன சிரிப்பு கூட ஏன் விஜய் அவர்கள் முகத்தில் இல்லைங்கிறது, ஏன்னா அதையும் அந்த பத்திரிகையார் என்று சொன்னார், சார் விஜய்கிட்ட பிரச்சனை என்ன, இந்த ஜான் தான் ஆப்ரேட் பண்ணுறாரு, அவர் விஜய்கிட்ட சொன்னது உன் கோபம். விஜய் நான் கேட்டேன், அவ்வளோ நாலேஜ் இருக்கிற விஜய் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு, நாலேஜ் இருக்குன்னா ஈஸியாக சந்திக்கிறான்ல. அன்னைக்கு தக்காளி வேலை என்னன்னு கூட கேட்பாரான், இன்னைக்கு தக்காளி வேலை என்னன்னு தெரியுமா, சர்வதேச சந்தையில் என்ன தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் வந்து என் கூட மீட்டிங்கில் உட்காடுறீங்க, இந்த விஷயம் தெரியுமா, அதை கனெக்ட் பண்ண வரோம். அப்போ இவ்வளோ நாலேஜ் இருக்கிற விஜய் பல விஷயங்கள் அவர் பார்வையில் படாமல் போவாதான், எனக்கு நீ அனுப்ப நான் முடிவு பண்ணுறேன்னு வரோம். அதாவது நீ பண்ணாத, நீ எனக்கு ட்ரிம் பண்ணி அனுப்பாது, நான் இதெல்லாம் பல தலைவர்கள்ட்ட தான் பார்க்க முடியும், ஜெயலலிதாட்ட, எம்ஜிஆர், இது கலைஞர்கிட்ட, இவங்கள்ட்ட தான். அப்போது இந்த மாதிரி இருக்க விஜய் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார்னா, ஜான் உங்களுக்கு கோபம் வரும். அவர் என்னன்னா விஜய்கிட்ட மைனஸ் வந்து அவர் கோபம் அவரை ஆப்ரேட் பண்ணுது. சில பேர் இருப்பான் தெரியுமா, ஏய் அவனை கோபம் மூட்டாதரா, வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து உடச்சிருவான்டான்னு. அப்போ அவன் மைண்டுக்குள்ள என்னன்னா
நம்ம கோவம் வந்தால் பொருள் எடுத்து உடைப்போம்னு வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க. பயப்படுறாங்க. அப்போ நம்மளுக்கு கோவம் வந்தால் பொருள் எடுத்து உடைக்கணும். இந்த ஒரு படத்தில் ஜீவா கோவம் வந்துச்சு அடுத்து பாரு இப்படி பண்ண போறான்னு ஒருத்தன் சொல்லிட்டே இருப்பான்ல, பசங்கள அது வெளியில இருக்கிறதுல உள்ளுக்குள்ள இருக்கிற மைண்டு. அந்த மைண்டு இவருக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா துறையில் உச்சத்தில் வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இவர் கோவம் வந்து தூக்கி போட்டு போகிறதெல்லாம் பார்த்து மொத்தம் பயந்து நிற்கிறது அவருக்கு ஒரு இது. சில பேர் சின்ன வயசில் அந்த வேலையெல்லாம் பண்ணுவான். கோவப்பட்டானா பைக்கை போட்டு முறுக்குவான், சவுத்தை குத்துவான், ஏதாவது பண்ணுவான். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க போய் தாங்கி பிடிப்பாங்க. அப்போ அவனுக்கு அதுவே ஒரு பழக்கமாயிடும். முதல்ல பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைய கண்டுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, உளவியல் ரீதியாக கண்டுக்கக்கூடாது. நீ அதுக்கு பிடிவாதம் பிடிச்சது கண்டுக்கிட்டு அதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பயப்படுறாங்க நம்மளை பார்த்துன்னு முடிவு பண்ணிட்டு தன்னம்பிக்கை இல்லாமல் வளரும்ன்றது தான் சைக்காலஜி. ஆமாம். எதையும் போராடி வாங்குற ஒருத்தர்கிட்ட தான் தன்னம்பிக்கை இருக்கும். இயலாமை இல்லை, நமக்கு இது கிடைக்காது, ஆனால் இது தாங்கிக்கணுன்ற இது வரவன் இன்னும் நல்லா தன்னம்பிக்கையாக வளருவான்னு. அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து நம்மளை அறியாமல் நம்ம மனசை ஆப்ரேட் பண்ணும். இந்த இடத்துல வந்து நம்ம கோவத்தில் சட்டையை கிழிச்சிக்கணும், அதை பார்த்து இவங்க பயப்படுவாங்க அப்படின்னு கோவத்தை டேபிளில் ஓங்கி அடிப்பார் தெரியுமா, சைலண்ட். அதெல்லாம் அவருக்குள்ளே இருக்கிற இன்னொரு விஜய். இதுதான் இவர் பத்திரிகையாளர்கிட்ட போய் என்ன ஒரு தடவை காமிச்சாரா நம்மால் விடுவானா, அவ்வளோதான். விஜயகாந்த் பண்ணா ஞாபகம் இருக்கா? ஆமாம். அந்த மேட்ரு தெரிஞ்ச விஜயகாந்துக்கே அது நிலைமை. ப்ரொவோக் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டா முடிஞ்சுதான், என்ன வேணால் ப்ரொவோக் பண்ணலாம். அப்போ இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? ஒன்ஸ் பத்திரிகையாளரை பார்த்துட்டாருன்னா ஒன்றும் இல்லைண்ணா. ஒரு குறிப்பிட்ட அந்த இவரோட சம்மந்தப்பட்டு பேசப்பட்ட நடிகை வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் வந்திருக்கிற கார் அவருக்குள்ளது, நீங்கள் அவருக்கு என்ன உறவு கேட்குறீங்களே பத்திரிகையாளர், இதெல்லாம் என்ன கேள்வி? இன்னைக்கு இல்லைங்க, 45 வருஷத்துக்கு முன்னாடி 1982 எம்ஜிஆர் ஒரு விவகாரமாக இந்திரா காந்தியை சந்திக்க போகிறாரு. இந்த பத்திரிகைகள் எல்லாம் எழுதுனது எம்ஜிஆர் அதிமுகவை காங்கிரஸில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்துகிறார். என்ன இருக்குன்னு அந்த காலத்திலேயே அப்படி இல்லை, அதாவது ஓரளவுக்கு சரிகள நாகரிகமாவது இது என்ன மாதிரியான கேள்வி? அப்படி கேட்டு அதில் ஏதாவது அவங்க ரியாக்ஷனோ ஏதாவது பண்ணால் நிருபர் கேட்ட கேள்வி கொடுத்த ரியாக்ஷன் இது எல்லாம் தான். 2 கார், அது வேற காரு இது வேற காரு, ஆமாம், நம்பரே வேற இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் அது அப்போ இந்த மாதிரி சில்லுண்டி வேலைக்கு தான் இதுக்கு தான் இன்றைக்கி வரவேற்பு இருக்குது. நீங்கள் உக்காந்து மணிக்கணக்கில் எல்பிஜி என்ன பிரச்சனை, ராசலம்பால் என்ன அடித்தாங்கன்னு பேசினா ஒரு நடிகை ஒரு இடுப்பு சேலை விலகுச்சுன்ற செய்தியை வேற மாதிரி போட்டாங்கன்னா அதை தான் அதிகம் ஜனங்க பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு நேற்று நம்ம கார் கைலாண்டு அடிபட்டதை பற்றி பேசி ஒரு வாரம் போகுது. நேற்று முன்னோடு கார் கைலாண்ட்லேயே நிற்காங்க, நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். நான் தான் சொன்னாங்க 20,000 30,000க்கு நேஷனல் டெஸ்க்கு பார்க்குற இன்டர்நேஷனல் டெஸ்க்கு பார்க்குறோன்னு உட்கார வச்சா அவன் எதில் போயிருப்பான்? இல்லை, அதுக்கு இவ்வளோ காலம் தான் ஆகக்கூடாது. எடிட்டர் நான் தான் சொன்னல, எடிட்டர்னு இருக்கிறவன் எல்லாமே இன்னைக்கு இதில் தான் கவனம் செலுத்தி நிற்கிறான். எது நம்ம ஊர் உள்ளூர் அரசியல் தான். இதை விட பரவாயில்ல, முக்கியமான நிறுவனம் இன்னைக்கு போட்டது இந்த மாதிரி கத்தாரில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லகான் அடிச்சிட்டாங்கன்னா லகான் கோழி அடிச்சிட்டாங்க. ஐயோ, இவங்க கொடுக்குறது அலும்பு. ரைட்டு. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள் டெல்லி பயணம், பியூஷ் கோயல் அவர்களுடைய பயணம் இங்கே இருந்தது. ஆனால் இதில் நான் ஒரு விஷயம் இதில் இப்தாரில் சொல்லிடுறேன். கடைசி நேரம் வரைக்கும் இப்தார் வந்து நடத்துகிற ஐடியா இல்லை. ஏன்னா என்டிஏ கூட போகிறோம், இப்தார் நடத்தக்கூடாது. இது என்னண்ணா இது? அவங்க நினைப்ப சொல்கிறாங்க. கடைசி நேரம் என்டிஏ கூட இல்லைன்றது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி முடிவான உடனே அவர் வந்தார்ல விஓசி ஆஃபீஸு, அப்போல்லாம் முடிவாயிடுச்சு. ஆன உடனே இப்தார் நடத்திடணும். உடனே நம்மால் புஷிக்கின்னா இப்தார்லாம் நடத்தினா சிம்பிளாக தான் நடத்தணும். நான் ஏற்கனவே 10 நாள் முன்னாடியே பேசிட்டேன். ஆமாம், நடத்த மாட்டாங்க, நடத்தினா சிம்பிளாக. இல்லை, நேற்று நடந்த இப்தாரில் தேர்தல் ஆணையத்தை அனுமதி வாங்கியிருப்பாங்களான்னா அது எந்த மாதிரியான அனுமதி? அது ஏன்னா தாவேக கட்சி சார்பான இப்தார் நோன்புங்க தான் சொல்லியிருந்தாங்க. 1000 பேருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ கண்டிப்பான முறையில் அது தேர்தல் ஆணையத்தை அப்ரூவல் வாங்கியிருப்பாங்களா? இல்லாட்டி செலவு கணக்கு எழுத போகிறாங்க. அப்போது கடைசி நேரத்தில் முடிவு பண்ணி அந்த இப்தார் போன வருஷம் நோம்பு நோத்தார், இந்த வருஷம் நோம்பு எடுக்கல. அதுனா அவர் கையில் குரானை கொடுத்து அந்த இது மேலே வைக்க சொல்கிறது எந்த ஒரு நடைமுறை? என்னென்ன இது? குரானை அந்நியர்கள் தொடுறதுக்கு பெரும்பாலும் அனுமதிக்க மாட்டாங்களே. அப்போ இந்த லகுட பாண்டிகளுக்கு அந்த அங்கே இருக்கிற ஆலிம்கள் மற்றவர்கள் இல்லை, ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து அவன் எவ்வளோ பெரிய சாதனையாளனாக இருந்தால் கூட தன்னோட மத நெறிகளை வந்து மதிக்கக்கூடிய இருக்கணும். அவனை மதிக்கக்கூடிய இடத்துல அவன் இருந்தால் மட்டும் போதுமே தவிர ஏதோ குரான் பரிசு கொடுத்தீங்க அப்படின்னா அது வேற. இப்படி வைக்க சொல்றீங்க மறுபடியும் அவர் அந்த எழுத்து அவருக்கு எல்லாமே இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதியும் பார்த்துருக்கோம். எல்லாரும் நோம்பு திறக்கும் உட்காந்துருப்பாங்க, யாருமே அந்த நடவடிக்கையை செய்ய மாட்டாங்க. இவர் என்னமோ அதுக்கு ஜபம் பண்ணுற மாதிரி உட்காந்து நேற்று ரொம்ப சொதப்பிட்டார்.
போன தடையாவது ஏதோ மேட்ச் பண்ணிட்டார் நடிகன்னு சொல்லி காமிச்சிட்டார், நேற்று சொதப்பிட்டார். ஏன் பாவம், நேற்று ஏதோ மூட் ஆஃப் செட்டில் இருந்திருக்காரு போல இருக்கு. ஒரு சிரிப்பு இல்லை, நான் பேசி முடிச்சுக்கிறேனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிற அளவுக்குலாம் அவர் கெஞ்சிற அது அளவுக்கு காரணம் வந்து வேற. எப்பவுமே இவர் மட்டும் நிற்பார், எதிரில் இருப்பாங்க. இவர் ஏதாவது சொன்னால் எல்லாம் கை தட்டுவாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க. நேற்று அவரை சுத்து போட்டாங்க, அதில் பாதி பேர் இவரை மதிக்கவே இல்லை. ஆமாம் பார்த்தோம். அந்த கோவம்லாம் தான் அவருக்கு கட்டு 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 இருந்தது. இன்னொன்று 6 மணிக்கு மேலே அவர் கோவம் வரன்றாங்க, என்னன்னு தெரியல. 6:30 மணிக்கு தான் நோம்பெல்லாம் திறந்துருப்பாரு. இந்த இது நம்ம சின்ன தம்பி படத்தில் வர மாதிரி, டே தகப்பா மாலனோ வாழைக்கண் வியாதி மாதிரி இருக்கும் போல இருக்கு. ரைட்ண்ணே, எடப்பாடியாரோட விஷயத்துக்கு போவோம்ண்ணே. எடப்பாடியாரோட டெல்லி பயணம், பியூஷ் கோயல் அவருடைய பயணம், சென்னை பயணம் ரத்து. இது ரெண்டுமே ஏதோ ஒரு விஷயத்தில் கோஆர்டினேட் ஆகுது. ஒன்றும் கிடையாது. என்டிஏக்குள்ளே தாவேகா வர்ற வரைக்கும் ஒரு வகையான செட்டப் இருந்தது, அசம்ஷன். அதுக்கு முன்னாடியே தொகுதிகள்லாம் பேசிட்டாங்க. இதில் எண்ணிக்கை இல்லை, தொகுதி. அந்த தொகுதியில் சென்னையில் கேட்குறது, சென்னையில் கூட முக்கியமான தொகுதியெலாம் கொடுக்குறாங்க பாஜகவுக்கு. அப்போ அந்த மாதிரி சில இதெல்லாம் ஒதுக்கீடு, இதெல்லாம் பட்டியலை எழுதி பார்த்தியாச்சு. டெல்லி போயிட்டு அவர் அதை ஒன்ஸ் பேசிட்டு நாளன்னைக்கு எல்லாமே வெளியிடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, பாஜக தலைவர்களுடைய செயல்பாடுகளில் நம்மை போன்றே எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிருப்தி இருக்கிறது. நமக்கே இருக்கும்போது அவர்தான் நான் சொன்னேன், நம்ம இங்கே உட்காந்து பேச நமக்கே இருக்குன்னா பாரு. அப்போ அதில் வேகம் காட்டணுன்றது அன்றைக்கே வந்து பேசும்பொழுது, நீங்கள் அன்னைக்கு இதில் போன தடவை போயிருந்தார்ல. ஆமாம் ஆமாம், போன தடவை இல்லை, இப்போ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை. அதெல்லாம் என்னங்க, அண்ணாமலை வேலை செய்ய சொல்லுங்கள், அவரை வந்து கரெக்டாக வேலை வாங்கினா வேலை செய்ய சொல்லுங்கள், அதுவே பாதி பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னு. இப்போ அண்ணாமலை வேலை செய்யணும்னா கட்சிக்கு இந்த இது கூட்டணிக்கு ஆதரவாக வேலை செய்யறதுன்னு அண்ணாமலை ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அதே இறங்குனா இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம், நம்ம ஆளுக்கு வந்து இன்னும் ஒரு 8 கோயில் போக வேண்டியது இருக்குது இந்த எலெக்ஷனுக்குள்ளே. எப்படியும் போயிடுவார். இன்றைக்கி தாங்க அதிசயமாக ஒரு நல்ல பதில் சொன்னாருங்க. எங்களுக்கு இந்த சொல்லுவார்ல இவர், அந்த உளறல் மன்னன் ஆதவர்ஜுன், எனக்கு வந்து இது இன்னும் சில கட்சிகள், பேர் தெரியாத கட்சிகள்னு, ஆணவத்துடைய உச்சம். நீ போய் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்கள்ட்ட தொங்கிக்கின்னு பேர் தெரியாத கட்சின்னு உருட்டினுக்குற. நீங்கள் யாருக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்றது ஊருக்கே தெரியும். அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது இவர்கிட்ட கேட்கும்போது, ஆமாம் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்தலை, எதுவுமே நடக்கலை, ஆதவர்ஜுன் யாருன்னு தெரியாதுன்ட்டாங்க. முடிஞ்சது, அவ்வளோதான். நல்ல பதில் உண்மையிலேயே. ரொம்ப நாள் என்னன்னு தெரியல அவருக்கு. சரியான கோவம். அவரு தாவேகனா கொஞ்சம் இதாகிடுறாரு, ஸ்பீடாகிடுறாரு. அப்புறம் அந்த மேட்டில் ஸ்பீடாக பேசினால. இன்னும் பல விஷயங்கள் பேசப்படுறதுல ஒன்று என்னன்னா, பிஜேபி வந்து சின்ன சின்ன கட்சிகளை தாமரை சின்னத்தில் நிப்பாட்டுறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சகஜம் தானேங்க. நம்ம தான் சொன்னோமாங்க, ஏசி சண்முகத்துலேருந்து வேந்தர்லேருந்து எல்லாருமே வந்து இதில் நிற்க வைப்பாங்க. அதே மாதிரி ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவர்களை கொண்டு வந்தால் ஒன்றும் ரெட்டை இலை இல்லை தாமரையில் நிற்கிற வழியை பண்ணுவாங்க. மற்றவர்கள் வந்து அவங்கவுங்க சின்னத்தில் நிற்கிறதுக்கான ஏற்பாடு நடக்கும். அதில் சில கூடுதல் குறைச்சல் நடக்கலாம். 25 28 30ன்னு வந்தால் கூட அது அந்த பிரித்து கொடுக்கறதுக்கானது இருக்கும். 165 சீட்டு இவங்கங்க, 164 வச்சுக்கோங்க. சரிண்ணே. 70 தொகுதிகள் வெளியே போயிடும். ஓகே, கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. திமுக கூட்டணிண்ணே, பரபரப்புக்கு நடுவில் எங்கள் அண்ணன் திருமா அவர்களுக்கு 8 தொகுதி. அதில் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம், காட்டு மன்னார் கோயிலை தவிர மீது எந்த தொகுதி எனக்கு வேண்டாம், பழைய தொகுதி வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜெயிக்க மாட்டோன்னு நம்பி. இன்னொன்று தெரியுமா, காட்டு மன்னார் கோயில், அரியலூர், ஜெயங்கொண்டான்னு நினைக்கிறேன், அந்த அந்த சிதம்பரம் அந்த சம்பந்தப்பட்ட பெல்ட்டு, அந்த பெல்ட்டில் அந்த எம்பி சீட்டு விட்டதில்ல. நீங்கள் இப்போ கூட போய் எடுத்து பாருங்கள், 3-4 தொகுதியில் தோற்றுருப்பார். ஒரே ஒரு தொகுதி மட்டும் தூக்கிவிடும். ஜெயங்கொண்டான்னு நினைக்கிறேன், எப்போவுமே ஒரு தொகுதி விடும். அரியலூரில் தொடர்ந்து தோத்துனா இருக்காங்க. எல்லா எம்பி சீட்டு போன தடவை எம்பி இது போன தடவை எவ்வளோ ஜெயிச்சார்? 3000 வாக்கு. ரொம்ப வாக்கு கம்மி தானே. 5 தொகுதியில் தோத்துட்டாங்க. ஒரே ஒரு தொகுதி ஜெயங்கொண்டம் மட்டும் 30,000 வித்தியாசம். அப்போ அதில் திமுக 27,000 மைனஸ். இந்த 30,000 வித்தியாசம் வந்தோன்னா 3,000 ஓட்டில் ஜெயிச்சார். யாருக்கா சந்தேகம் இருந்தால் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது, இப்போ டேட்டாஸை போய் பார்த்துக்கோங்க. இப்போ அதிக வாக்குகள் வாங்கின இடத்துல திமுக இல்லைங்கிறீங்க. அதான் இந்த தடவை பேட்டா நீ எப்படி ஜெயிக்கிற பார்ப்போன்ற மாதிரி தான் போகும். அதனால் இவருக்கு வந்து 8 தொகுதிகள், 2 உதயசூரியன், 6 உங்களுக்கு. அது என்னென்ன கணக்கு? அது என்ன, அதாவது கொறடா தானேங்க கணக்கு. நாளைக்கு யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் 2 உதயசூரியன்றது கொறடா கட்டுப்படணும். ஆமாம், அது திமுகவை கட்டுப்படணும். இல்லை இவங்க எப்படி ஒத்துக்கிறாங்க? 6 எனக்கு இந்த சின்னத்தில் நிற்க, 2 மண்டி அப்படி நிற்க கேட்க மாட்டேங்க. வெளியில் 8ன்ற மாதிரி போய்டும்ல, 4 மதிமுகவுக்கு அந்த மாதிரி. அதனால் சரி நாங்கள் வந்து லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஏதோ கிடைக்குது அப்படின்ற மாதிரி மற்ற இதில் பார்த்துக்கிறாங்க விவரமா. அதுதான் மேட்ரு.
இந்த தொகுதியில மாத்தணும்னு நினைக்கிற மாதிரியான விஷயம் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து 2, 3 காரணம். ஒண்ணு, இவர்கள் தொகுதியாகவே ஒவ்வொரு தடவையும் போனா, அப்புறம் திமுக நாங்க உழைச்சு என்ன இருக்குதுன்றது ஒண்ணு. 2வது இவர்களுக்குமே இந்த பயம் இருக்கும். திரும்ப திரும்ப அங்கேயே நின்னா தோக்கடிச்சிட்டாங்கன்னா, ம். பாட்டா நீ ஜெயிச்சுட்டே இருந்தா தானே உன் தொகுதி, தோக்கடிச்சா அதோட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். 3வது இந்த ஓட் பர்சன்டேஜ்லாம் பார்க்கும்பொழுது, நல்லா இருக்கு அப்படின்னா திமுக ஜெயிக்கிற தொகுதியில அங்க கொண்டு போய் மாத்திக்குவோம். இவர்களுக்கு புதுசா வச்சு பரீட்சித்து பார்ப்போம் அப்படின்னு நகர்த்துற வேலை. இது எல்லாம் சேர்ந்து தான் காங்கிரஸ்ட்ட, சிபிஎம்ட்ட எல்லார்ட்டையும் தொகுதிகளை பிடிங்கி நிக்குது. கோவை பார்த்தீங்கன்னா, சிபிஎம் தொடர்ச்சியா ஜெயிக்கும். ம். அப்புறம் புடுங்குனாங்களா இல்லையா? ஆமா. திண்டுக்கல்ல குடுத்து திண்டுக்கல்ல செக் பண்ணி பார்த்தாங்க. ஆமா. இதுதான். சிபிஎம்மோட நிலை என்னண்ணே? சிபிஎம் நிலைப்பாடு வந்து அந்த நான் போட்ட பதிவுலாம் பயங்கரமா அவங்களுக்கு எங்கேருந்துடா கண்டுபிடிச்சு போடுறான்ற மாதிரிலாம் போயிருக்கு. உண்மை வெளியே வந்துடுச்சு அப்படின்னு. சண்முகம் அடம் பிடிக்கிறாரு. கட்சி தோழர்கள் விரும்பலை, கம்மியாக நிற்கலாம் வேணான்னு. ஆனாலும் கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த திமுக நலம் விரும்பிகள், சுயநல விரும்பிகள் சண்முகத்தை உட்பட நெருக்கிறாங்க. 5 கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற முடிவு இருக்காங்க. ஒருவேளை ரொம்ப இது பண்ணால் 6 கொடுக்கலான்னு. இதில் ஜோக் என்னென்னா, இன்றைக்கி இவர் தலைவர் சொல்லியிருக்காரு, வந்தா வரட்டும் வராட்டி போட்ட விடுங்கன்ட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆளுங்களை பிரிச்சுட்டாங்கல்ல, மக்கள் நல கூட்டணி உடைச்சிட்டாங்க. ஆமாம், முடிஞ்சது. இனிமேல் அவர் மட்டும் தனியாக போய் என்ன பண்ண போகிறாங்க? அதுதான் மேட்ரு. அதனால் இந்த தடவை சிபிஎம் முடிவு எடுக்கணும். போனால் போ அப்படின்ற மாதிரி. அதை எடுக்க மாட்டாங்க. அதை எடுக்கவும் விட மாட்டாங்க கூட இருக்கிறவங்க. பேசி கீசி 6 சீட்டு அப்படின்னு. கண்டிப்பாக. மிக நன்றி உங்கள் நேரத்தையும் கருத்தையும்